ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து காலையிலே நம்ம எழும்பியாச்சு. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலே தண்ணி வந்துட்டு அதனால் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வீட்டெல்லாம் தூத்துட்டு பார்த்துக்கோங்க. இப்போ என்னென்னா நம்ம வந்து காஃபி குடிக்க போகிறோம். சரியா? காஃபி குடிச்சிட்டு அடுத்து வந்து வீட்டில் ஒரு வேலையாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லா வேலையும் வந்து நான் அப்டேட் பண்ணுதேன். சரியா? வந்து காஃபி குடிக்க போகிறோம். ஸோ காஃபியில் பால் குடிக்க போகிறோம். சரியா? என்னடா ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்க்கிங்களா? சுமித்ரனுக்கு வந்து கொடுத்துட்டு மீதி இருக்கக்கூடியதை நம்ம குடிக்க போகிறோம். இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பனானா பவுட்ரு வந்து தம்பிக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணது. சரியா? ஆனால் நம்மளும் போட்டு குடித்தா நல்லதான். அதனால் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் சீனி சேர்த்துக்கலாம். சுமித்ரனுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்தோம், ஆனால் நமக்கு வந்து சீனி போட்டு குடிக்கலாம். ஸோ வந்து சீனி வந்து நிறைய போட்டு குடிக்கணும். ஏன் தெரியுமா? அப்படியே பழகிட்டு. ஏன்னா எப்போவுமே நாங்கள் வந்து காஃபி குடிக்க மாட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் தோணும் அப்படின்னா சுமித்ரன் குடிக்கலன்னா மட்டும்தான் நான் குடிப்பேன். அதனால் சீனி எக்ஸ்ட்ரா போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், இப்போ வந்து சீனிலாம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா சீனி வந்து கரையட்டும். முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே தண்ணி வந்து பிடிக்க போடணும். சரியா? அது வந்து ஃபுல் ஆகிட்டு அதை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஓகேவா? நீங்கள் அப்படின்னா துணி துவைக்கணும். பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ துணி இருக்குது. ஸோ இவ்வளோ துணி துவைக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு இப்போ ஊற வச்சுட்டு தம்பிக்கு சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கடுத்து துணி துவைக்கலாம். சரியா? தண்ணி வரும்போதே துணி துவைச்சா தான் நல்லது. அதனால் வந்து துணியெல்லாம் முக்கி வச்சுருவோம். முக்கி வச்சுட்டு சுமித்ரனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து துணியை துவைச்சிடலாம். இப்போ வந்து ஊற வச்சிடலாம். சுமித்ரன் அப்பா ட்ரெஸ்ஸு என் ட்ரெஸ் தான் நிறையா இருக்கும். சுமித்ரன் ட்ரெஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். சுமித்ரன் வந்து நல்ல பிள்ளை. இப்போ வந்து நம்ம காஃபி குடிக்க போகிறோம். எப்பா ஏகப்பட்ட சீனி. ஆரோக்கியலாம் நிறைய சீனி போட்டே நினைக்கேன். ரொம்ப சீனி. ஏன் சரி, வேறு வழியில் குடிச்சு தான் ஆகணும். பார்த்திங்களா, சுமித்ரனுக்கு இவ்வளோ ட்ரெஸ் தான் துவைக்க வேண்டியது இருக்குது. அவன் தானே காலையிலலாம் ட்ரெஸ்ஸே அவ்வளோ போட மாட்டேங்க. ஏன்னா ரொம்ப வெயில். பார்த்திங்களா, எங்கள் வீடு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் ஒரே ஜட்டி போட்டு தான் அலைவான். அதனால் இவ்வளோ ட்ரெஸ் தான் சுமித்ரனுக்கு இருக்குது. இன்றைக்கி சுமித்ரனுக்கு வந்து கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் ரவை இதெல்லாம் போட்டு தான் வந்து டிஷ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நான் இன்ஸ்டாவில் இருந்து கற்றுக்கிட்டதான். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே சுமித்ரனுக்கு சோறு மட்டும் தான் கொடுப்போம். அதுக்கடுத்து இப்போ தான் ரவை, அதுக்கடுத்து அவள்லாம் வச்சு டிஃப்ரெண்ட்டாக சின்ன பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்காங்க. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு வாரமாக அப்படி தான் கொடுக்கேன். ஸோ வாங்க சுமித்ரனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணலாம். நேரம் ஆகிட்டு என் தம்பிக்கு சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறி கேரட், பீன்ஸு, அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் வெள்ளைப்பூடு. அப்புறம் அப்படின்னா குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ண போகிறோம். சரியா? சின்ன பிள்ளைங்களுக்கு நெய் தான் ஊற்றி கொடுக்கணுமா. ஓகே. அப்புறம் வந்து கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். ஓகே, சின்ன வெங்காயம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த பூண்டு இருக்குல்ல, அந்த பூண்டெல்லாம் வந்து உள்ளே போட்டுருவோம். போட்டு அப்படியே லைட்டாக வதக்கி விடுவோம். சரியா? இந்த கேரட், பீன்ஸு உள்ளே போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கோம். ரவை ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. கிண்டிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படியே ஒரு 4-5 விசில் விடுற மாதிரி வச்சுருங்க. சரியா? அடுத்து தம்பிக்கு சாப்பாடு ரெடி ஆயிடும். இப்போ நம்ம சுமிக்குட்டிக்கு சூப்பராக அவன் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டான ஒரு ஃபுட்டு வந்து ரெடி பண்ணி நம்ம சாப்பிட கொடுத்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தம்பிக்கு சத்துமாவும் முட்டையும் வாங்க வந்து 1/2 கிளாஸுக்கு. ஏகப்பட்ட வெயில். ஒரு வழியாக வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து மீன் குழம்பு போகிறோம். நவர மீன் இருக்குது பார்த்துக்கோங்க. வேறு கூட ஒரு மீன் தந்தாங்க. அது என்ன மீனுன்னு தெரில. 50 ரூபாய்க்கு 8 மீன் தந்திருக்காங்க. மீனை கழுவிட்டு வந்து அதுக்கடுத்து பார்க்கலாம். மீன் குழம்பு வைக்கலாம் இன்றைக்கி. சரியா? ஒரு வழியாக மீனெல்லாம் கழுவிட்டு வந்தாச்சு கைஸ். நம்ம இப்போ வந்து மீன் குழம்பு வச்சு முடிச்சாச்சு. அதே மாதிரி மீன் பொரிச்சிட்ருக்கோம். சுமித்ரனுக்கும் சமையல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து மதியம் லஞ்ச் சாப்பிட போகிறோம். சரியா?